நிம்மதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். நிம்மதி என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் புத்திக்கு உங்கள் மூளைக்கு சொல்லணும். மகிழ்ச்சி அல்லது கொண்டாட்டம் அல்லது இன்பமாக இருத்தல், நான் எப்போதுமே மகிழ்ந்து இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய பிறப்புரிமை. என்னுடைய பிறப்புரிமைன்னா மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் தான் என்னோட. யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சொல்லணும் மூளைக்கு? மகிழ்ச்சி, கொண்டாட்டம், உற்சாகம், ஆனந்தம் இதெல்லாம் என்னோட பிறப்புரிமை. அதை நான் என்ன பண்ண மாட்டேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நெவர் எவர் காம்ப்ரமைஸ். இப்போ நீங்கள் யாரை கூட வேணால் பேசலாம், பழகலாம், விட்டு கொடுக்கக்கூடாது. எதை? என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய கொண்டாட்டத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்டாட்டி ஆகிட்டேன், இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு புருஷன் ஆகிட்டேன், இல்லை புள்ள பொந்துச்சு அம்மாவாயிட்டேன், புள்ள பொந்துச்சு அப்பாவாயிட்டேன், விட்டு கொடுக்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, போட்டியே இல்லை, நீங்கள் தான் போய் வாலண்டியராக போய் தோற்று போகிறீங்க. போட்டிக்கு போகும்போதே நீங்கள் தோத்துட்டீங்க. போட்டியில் போய் ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்க, போட்டிக்கு போனாவே தோத்துட்டீங்க. எப்போ போட்டிக்கு போனீங்க? நான் நிரூபிக்க பார்க்குறீங்க. நான் நல்ல மனைவி, நான் நல்ல கணவன், நான் நல்ல புள்ள, நான் நல்லவன், நான் நல்லவோ. இதுதான் உங்கள் பிரச்சனையே. உங்கள் பிரச்சனையே தான். நீங்கள் நிம்மதி இருந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நல்லவேன்னு சொல்லிட்டான் நாங்கள் பற்றியா, அதுதான் உங்கள் பிரச்சனையே. அவ்வளோ அடி அடித்தாலும் கட்சி என்ன சொல்லிட்டான்? நல்லவேன்ட்டான். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எங்கள் அப்பா நல்ல பேர் வச்சா என்ன தான் அது பேர்? நல்ல பேர்னா முல்லைன்னு வச்சுருக்கணும், அப்படி தானே? முல்லைன்னு வச்சா முள்ளுன்னு கூப்பிட்றான், என்ன பண்ணலாம்? பேர் முல்லையா, கூப்பிடுறதுன்னா முள்ளுன்னு கேட்பறான். நல்ல பேரா இல்லையா? இப்போ மண்ணுன்னு பேர், மண்ணுன்னு கூப்பிடுறான். நல்ல பேரா இல்லை? நல்ல பேர் கூட எதிராளி என்ன பண்ணுறான்? பேர் என்னமோ எனக்கு நல்ல பேர் தான். என் நேச்சரே நான் நல்லவன் தான், என்னுடைய நேச்சரே நான் நல்லவன் தான். ஆனால் நிரூபிக்க பார்க்குறேன். போட்டிக்கெல்லாம் போல நீயாவே வாலண்டியராக போய் என்ன பண்ண? எங்கே தோத்த? யார்கிட்ட தோத்துக்கிற? யார்கிட்ட தோத்த நீ? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் நீ தோத்துட்ட. அதான் உன் பிரச்சனையே. உன் நிம்மதி இழப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை நீ மதிக்கலை, நீ உன்னை அவமானப்படுத்த தயாராகிட்ட. அதான் உன் பிரச்சனை. நீ அவமானத்தோடவே வாழ தயாராகிட்ட.